வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் எஸ்பிஜே. 2-3 நாள் முன்னாடி ஒரு நியூஸ், ஆர்பிஐயிலேருந்து 2 lakhs crore 2.1 lakh crore சென்ட்ரல் கவர்மெண்ட்காக ஆர்பிஐ கொடுக்குது ஃப்ரம் த அதோட டிவிடெண்டா. உடனே வழக்கம் போல் நம்ம எதிர்கட்சிகளெல்லாம் அவள் தான் ஆர்பிஐ என்ன ஆகும், மோடி கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ லூட் பண்ணுறாங்க, எதோ சொல்லிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ரியலி வெரி ஹியூஜ் அமௌண்ட்டு. அதாவது லாஸ்ட் இயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது பார்த்திங்கன்னாக்கா 140% அதிகமாக இந்த வருஷம் ஆர்பிஐ கொடுக்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும், ஆர்பிஐ எதுக்கு கொடுக்குது, ஆர்பிஐ ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன், அது ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது. ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் வந்துட்டு 2016-17 அந்த டைமில் ரொம்ப பெரிய லெவலில் நேஷன் பூரா பரபரப்பாக பேசின ஒரு விஷயந்தான். பட் ஸ்டில் நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஆர்பிஐ ஏன் கொடுக்குது, பைசா எங்கேருந்து கொடுக்குது, இது கொடுக்கறதுனால ஆர்பிஐயில் என்ன இம்பேக்ட் ஆகும், இந்தியன் எக்கனாமியில் என்ன இம்பேக்ட் ஆகும், நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய இதுக்கான சிஸ்டம்ஸ் என்ன, எப்படி இந்த சிஸ்டம்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்றது நிறைய பேருக்கு அது புரியாத ஒரு விஷயம். பட் ஆர்பிஐ வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கிளியராக கொடுத்துருக்காங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன சிஸ்டம்ஸ்ன்றது. பட் ஓகே, எல்லாராலையும் போய் பார்க்க முடியாதுன்றதுனால என்னோடய சைட்லேருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கலான்றது தான் இந்த விஷயம். இது மூலயமா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, போகலாங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஆர்பிஐ எப்படி ஒர்க் பண்ணுறது, அதோட கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் என்னென்னு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஆர்பிஐன்றது வந்து 1949க்கு முன்னாடி வரலாம் ஒரு இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ 1949 இது நேஷ்னலைஸ் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறமா அது 100% கவர்மெண்ட் சப்சிடரி ஆயிடுச்சு. ஸோ கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அதுலேருந்து அவங்க ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டமில் 1949 ஒர்க் பண்ணும்போது அதில் ஒரு ப்ரொவிஷனும் இருக்குது, செக்ஷன் 47 படி ஆர்பிஐயில் சப்போஸ் ப்ராஃபிட் வருது, அந்த ப்ராஃபிட்லாம் வந்து ஒரு சர்ப்ளஸாக, இப்போது ஒரு வருஷத்துக்கு வந்து 100 ரூபா ப்ராஃபிட் வருதுனாக்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து சர்ப்ளஸாக வச்சுக்கணும், பேலன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு அவங்க டிவிடெண்டாக பே பண்ணணும். இது ஒரு சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி சில சமயத்தில் ஆர்பிஐ லாஸ்ட்டில் போகும்போது கவர்மெண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதில் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஃபண்ட்ஸ் எல்லாம் அலாகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. இது வந்து புதுசாக மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா செஞ்சதில்லை, 1949 இருக்கிற சிஸ்டம். இந்த ப்ராப்ளம் என்னன்னாக்கா 1949 ஆர்பிஐ எப்போவுமே ப்ராஃபிட்டில் இருந்ததே இல்லை. ரீசண்டாக ஐ திங்க் 2013-12 அந்த டைம்லேருந்து தான் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டாக வர ஆரம்பிச்சிது. அதாவது எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ் ஆர்பிஐயில் இருக்க ஆரம்பித்த வந்து அந்த பீரியட் வந்து அப்போ தான். அதுக்கு முன்னாடி வரலாம் அதிகமாக இருக்காது, மேபி சம் 20-30 crore அந்த மாதிரி சர்ப்ளஸ் இருக்கும். அதை வந்து கவர்மெண்ட் அதிகமாக அதை கன்சிடர் பண்ணுறதில்ல. அது அடுத்த வருஷம் எக்ஸ்பென்ஸில் அது கவர் ஆகிட்டு ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 20-30 crore தான் சர்ப்ளஸில் இருந்தது. ஸோ பட் 2013 ஒரு 500 crore சம்திங் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு மோடி பீரியடில் வந்து பேங்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணதுக்கப்புறமா அதோட என்பிஏ அசட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் டைட்டன் பண்ணதுக்கப்புறமா ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு எக்ஸஸாக. ஸோ பயங்கரமான ப்ராஃபிட் வர அந்த சர்ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அதிலேருந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் கேட்பாங்க, இப்போது இது தப்பு அப்படி இப்படின்ட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க ஒரு சிலர். ஆக்சுவலாக அவங்க வந்து புரிஞ்சிக்கல. சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலி இருக்குது, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு ஏர்னிங் மெம்பர், நீங்கள் கவர்மெண்ட்டுன்னு வச்சுங்க, உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து நீங்கள் ஒரு மந்த்லி ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுக்குறீங்க, அவங்க வந்து அதை சேர்த்து வைக்கிறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் எமர்ஜென்சி அப்போ உங்களுக்கு அந்த பணம் வந்து திருப்பி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இது. அதில் வந்து அவங்க மேபி சீட் போட்டிருப்பாங்க, அவங்க தனியாக சீட் போட்டு அவங்க ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு நடந்திருக்கும். அந்த ப்ராஃபிட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத தான் அவங்க கொடுப்பாங்க, ஃபுல்லாக ஜீரோ ஆகிட போகிறதில்ல. அதே சிஸ்டம் தான் இங்கேயும். பேங்க்கில் வந்துட்டு ஆர்பிஐ வந்து அவங்களோட ஏர்னிங்கில் கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து அவங்க சர்ப்ளஸாக ரிசர்வ் வைப்பாங்க எமர்ஜென்சிக்காக. ரிசர்வ் வச்சது போக
எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அண்ட் 100% சப்சிடரி, கவர்மெண்ட்டோட சப்சிடரி இது. ஸோ எண்ட் ஆஃப் த டே தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இந்தியன் கவர்மெண்ட். அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. ஸோ இது வந்து சிஸ்டம் வந்து தப்பு இல்லை. முதல்ல நம்ம அதை கிளியராக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அடுத்த விஷயத்துக்கு போகலாம். நிறைய பேர் மோடி ஹேட்டுன்ற இதில் இந்தியன் கவர்மெண்ட்டுன்றதை மறந்துட்டாங்க. அந்த அந்த மோடி பர்சனல் அட்டாக் பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டை இன்சல்ட் பண்ணுறோன்ற ஒரு அந்த ஃபீலிங்கே இல்லாமல் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க நிறைய பேர். இதில் வந்து ஒரு சிலர் வந்து தெரிஞ்சு பர்பஸ்ஃபுல்லி பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து தெரியாமல் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நான் காமன் பப்ளிக் பர்டிகுலர்லி இந்த மீடியாவில் இருக்கிற அந்த பெரிய பெரிய கார்ட்டூனிஸ்ட்டு, அந்த கம்யூனிஸ்டெல்லாம் வந்து இவங்க பர்பஸ்ஃபுல்லாக வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை அசிங்கம் பண்ணுறது இவங்களோட ப்ரொஃபஷன். ஸோ அதை நம்ம ஃபார்வர்ட் பண்ணும்போதோ இல்லை அந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு நம்ம பிலீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை நம்ம அந்த சிஸ்டமை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடக்காது. எண்ட் ஆஃப் த டே இந்தியன் கவர்மெண்ட்டோட ப்ராஃபிட்ன்றது வந்து இந்தியன் சிட்டிசனுக்கான ப்ராஃபிட். அதில் வந்துட்டு மோடி வீட்டுக்கோ இல்லை ஒரு பர்சனல் வெல்த்துக்கோ போகிறதில்ல இந்த அமௌண்ட்டு. இதை அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்காக தான். ஸோ நம்ம அதை புரிஞ்சிக்காமல் சீப் பாலிட்டிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறது சரியில்லை. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பண்ணாதீங்க, அவ்வளோதான் நம்ம ரிக்வெஸ்ட். ஓகே, நம்ம மேட்ருக்கு போவோம். 2016-17 ஒரு கமிட்டி ஒன்று, பிமல் ஜலான் அவர் எக்ஸ் ஆர்பிஐ கவர்னர், அவர் ஹெட் பண்ணி ஒரு பேனல் ஒன்று செட்டப் பண்ணாங்க. அந்த பேனல் என்ன அந்த பீரியடில் தான் வந்து இந்த இஷ்யூ ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்டது. மோடி கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ லூட் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த பிமல் ஜலான் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆர்பிஐ கவர்னர். ஒன்ஸ் ஈவன் நீங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அவரோட தலைமையில் ஒரு பேனல் அமைச்சு இதுக்கான எக்ஸாக்ட் சிஸ்டம் என்ன பண்ணணுன்றது அந்த பேனல் தான் வந்து டிசைட் பண்ணிச்சு. அதை வந்து பார்லிமெண்ட்லேயும் வந்து அப்ரூவல் ஆகிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆச்சு. ஸோ இதுபடி தான் இன்றைக்கி வரலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கரெக்டான பேலன்ஸ் எப்படி இருக்கணும், ரிசர்வ் எவ்வளோ வைக்கணும். சப்போஸ் இப்போ இந்த வருஷம் வந்து 100 ரூபா நம்மக்கிட்ட ரிசர்வ் இருக்குதுன்னு வைங்களேன், நெக்ஸ்ட் இயர் வந்து 200 rupees ப்ராஃபிட். 200 rupees ப்ராஃபிட் நெக்ஸ்ட் இயரில் இருக்கிறத இந்த 100 ரூபாய் கூட சேர்க்கணுமா இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் சேர்க்கணும் எல்லாத்தையுமே வந்து இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து அவங்க ஒரு கமிட்டி டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டியோட செட்டப் பார்த்திங்கன்னா ஒரு போர்ட் டைரக்டர் இருப்பார், அவர் கீழே வந்து அஃபிஷியல் மெம்பர்ஸ், அதாவது ஆர்பிஐ சேர்ந்தவங்க ஒரு 5 members இருப்பாங்க. நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் கவர்மெண்ட் நாமினேட்டட் 14 members இருப்பாங்க. இப்போ நம்ம அஃபிஷியல் மெம்பர்ஸ் ஆர்பிஐயில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கவர்னர், அதுக்கப்புறமா 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருக்காங்க. அந்த 5 பேரும் வந்து இந்த போர்டு மெம்பர்ஸில் அஃபிஷியல் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அதே சமயத்தில் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் 14 பேரில் வந்து ஒரு 10 பீப்புள்ஸ் வந்து ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், அதாவது 2 பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு வச்சிங்களேன், ஃபைனான்ஸ் ரிலேட்டட் ஆஃபீஸர்ஸ், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அந்த மாதிரி ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ், அந்த மாதிரி வேறு ஃபீல்ட்லேருந்து இன்னொரு 8 persons, அந்த மாதிரி டோட்டல் 10 persons வந்து கவர்மெண்ட் நாமினேட் பண்ணும். ப்ளஸ் 4 டைரக்டர்ஸ் வந்து லோக்கல் போர்ட்ஸுன்றது வந்து வேறு பேங்க் இல்லை ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த போர்டிலேருந்து ஒரு 4 டைரக்டர்ஸ், டோட்டலாக வந்து 14 members இருப்பாங்க. ப்ரெசண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சக்திகாந்த் தாஸ் கவர்னர், அவர் போர்டு அஃபிஷியல் மெம்பராக இருக்கார். ப்ளஸ் எம்டி பாத்ரா, ராஜேஸ்வர் ராவ், ரவிசங்கர், சுவாமிநாதன், அந்த மாதிரி 5 பேர் இருக்காங்க. அதே சமயத்தில் எக்ஸிக்யூட்டிவ் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸில் வந்துட்டு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ஒரு இந்த இதில் இருக்குது. யூஸ்வலாக 14 members இருப்பாங்க அவங்க. சரிங்களா? ஓகே. இப்போது இயர்லி ஒன்ஸ் இந்த போர்டு வந்து ஒன்றா உட்காந்து டிசைட் பண்ணுவாங்க. அதாவது எஸ்டர்டே 22nd May வந்து இந்த போர்டு மறுபடியும் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. பட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் ஒரே ஒரு டைம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ பண்ணணுன்றது அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
அடுத்தது கண்டிஞ்சன்சி ரிஸ்க் பஃபர்னு ஒன்று சொல்கிறது. அதாவது இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 100 ரூபா சம்பாதிக்கிறோன்னா ஒரு 6% அதுலேருந்து ரிசர்வில் சேர்க்கணும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட நான் லாஸ்ட் டைம் முதல் ஸ்லைடில் சொல்லியிருந்தேன், 100 ருபீஸ் நம்மக்கிட்ட இந்த வருஷம் இன்கம் இருக்குது. அடுத்த வருஷம் 200 ரூபா வரும்போது அதுலேருந்து ஒரு 6% வந்து இந்த 100 ருபீஸில் வந்துடணும். ஸோ ரஃப்லி 12 ருபீஸ் வந்து இதில் சேர்ந்து 112 ருபீஸ் கண்டிஞ்சன்சி ரிஸ்க் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. எதனா எமர்ஜென்சியில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அந்த அமௌண்ட்டை. ஸோ அந்த பர்சன்டேஜ் எவ்வளோன்றதும் இந்த போர்டு தான் டிசைட் பண்ணுறது. அதில் இந்த டைம் லாஸ்ட் இயர் டிசைட் பண்ணது வந்து 6%லேருந்து 6.5% ரிசர்வில் போகணும், எமர்ஜென்சி ஃபண்டில் போகணுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 6.5 இப்போது மறுபடியும் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். தட் மீன்ஸ் we are getting more income. ஆர்பிஐ வந்து நல்ல இன்கமில் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிகிற ஒரு விஷயம். ஸோ இது இல்லாமல் வேறு சில மேட்டர்லாம் கூட அவங்க டிசைட் பண்ணுவாங்க. மேஜராக நமக்கு தெரிய வேண்டியது இந்த ரெண்டு விஷயம். வருஷம் நீங்கள் இந்த போர்டு மீட்டிங் போது நீங்கள் அதை கவனிக்கணும். ஏன்னா அது கவனிச்சிங்கன்னா இந்தியாவோட எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருக்கா, ஆர்பிஐ ஸ்ட்ராங்காக இருக்கான்றது புரிஞ்சிடும். சப்போஸ் இப்போ 6%லேருந்து 6.5% இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னாக்கா அவங்களுக்கு எக்கனாமி நல்லா இருக்குது, ஆர்பிஐ போர்டு வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் டிக்ரீஸ் ஆச்சுனாக்கா எக்கனாமி சரியில்லை. சப்போஸ் 6லேருந்து 5.5 இல்லை 5% ஆகுதுனாக்கா எக்கனாமி அந்தளவுக்கு இல்லை, அதே சமயத்தில் ஆர்பிஐ வீக்கான ஆகுதுன்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை வந்து நீங்கள் ரெகுலராக எவ்ரி இயர் மானிட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் எக்கனாமியோட டைரெக்ஷன்ஸ் வந்து புரிஞ்சிடும். ஓகே, இப்போது இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் சர்ஜ், அதாவது சர்ப்ளஸ் வந்து எப்படி அப் அண்ட் டவுன்ஸ் ஆகிட்டுருக்கு இயர்லி அப்படின்ற ஒரு சார்ட். அது 2009 பார்த்தீங்கன்னா 25,000 crore ரிசர்வ் இருந்தது. பட் 2010, 11, 12 வந்து குறைஞ்சிட்டே போக ஆரம்பிச்சிது. சடனாக 2013 ஒரு ஜம்ப்பு, அதுக்கப்புறமா 2014, 15, 16 கண்டினியூஸாக, 17, 18 ஒரு லேக்னஸ், அதுக்கப்புறமா 2019 மறுபடியும் ஜம்ப், இந்த வருஷம் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஜம்ப்பு எக்ஸப்ட் தட் கோவிட் பீரியட். இந்த வருஷம் ஹெவி ஜம்ப்பு. அது ஃபிகர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல, பட் நீங்கள் தேடி பார்க்கலாம். இந்த வருஷம் 2 lakh crore வந்துட்டு டிவிடெண்டாகவே கொடுக்குறாங்கன்னாக்கா அதாவது பெரிய அளவில் ப்ராஃபிட் சம்பாரிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி ஆர்பிஐ பேமெண்ட் இன்னொரு சார்ட் பாருங்கள். அது சென்டருக்கு அவங்க எப்படி பே பண்ணுறாங்கன்றது. ஸோ ஃபைனான்ஷியல் இயர் 16 வந்து 65,000 crore, 66,000 ரஃப்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. 17 வந்து நம்மளோட ஆர்பிஐயோட இன்கம் கம்மியாக அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக கொடுத்தாங்க. அதே மாதிரி 18 அதே மாதிரி 19 இன்க்ரீஸ் ஆச்சு, மறுபடியும் 20 கோவிட் டைமில் குறைஞ்சிது, 21 மறுபடியும் நம்மளோட எக்கனாமி ஜம்ப் ஆக அப்போ அதிகமாக கிடச்சிது, மறுபடியும் கம்மியாகுது. ஸோ இது அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக 24, 25 வந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் அரௌண்ட் 2,10,874 crore. ஸோ இவ்வளோ ஃபண்டு இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரும்போது அதை வந்து நல்லபடியாக ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் இன்கம் வர்றதுக்கான நல்ல வழியில் ஸ்பெண்ட் பண்ணோன்னாக்கா நெக்ஸ்ட் இயர் இன்னும் ஜம்ப் ஆகும். ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா இந்த ஃபண்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா இல்லையா, கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை ஃப்ரீபியெல்லாம் கொடுத்து வேஸ்ட் பண்ணுறாங்களா, அதை நம்ம கவனிக்கணும். நம்மளுக்கு ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னாக்கா அடுத்த வருஷத்தில் இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும், நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த ஃப்ரீபியெல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, நமக்கு தேவையான சாப்பாட்டை நம்ம சம்பாரிச்சிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக இந்த மாதிரி சார்ட்ஸை வந்து ரெகுலராக இயர்லி ஒன்ஸ் ரிலீஸ் ஆகும்போது இதை நம்ம பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு புரிஞ்சிடும் நம்ம என்ன பண்ணோன்றது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருக்கலாம், மேபி ஆர்பிஐக்கு எங்கேருந்து இன்கம் வருது, ஆர்பிஐ எங்கேருந்து இன்கம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து பேங்க்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பேங்க்ஸ்க்கு லோன் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வாங்குறது. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து எக்ஸஸாக அவங்கக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்ஸை வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் வாங்கி வைப்பாங்க, அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிடைக்கும். இது ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம். மேபி அவங்க
இன்றைக்கி வந்துட்டு அமெரிக்கன் பாண்ட்ஸ் வந்து கம்மியாக நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுனாக்கா அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இயர் எண்டில் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து நிறைய கிடைக்கும். அடுத்த வருஷம் வேறு இந்தியாவிலே நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுனாக்கா அந்த அமௌண்ட் அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி இங்கே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து நல்ல இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட சோர்ஸ். ரெண்டாவது வந்துட்டு சியனோரெஜிட் அப்படி சொல்லுவாங்க. கரெக்டாக எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. ஸோ இந்த இந்த கான்செப்ட் என்னென்னாக்கா, இப்போ ஒரு 500 ருபீஸ் நோட் பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். மேபி அவங்களுக்கு வந்து ஒரு ₹2 அதோட எக்ஸ்பென்ஸ். அந்த நோட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ₹2 காஸ்ட் ஆகுது. பட் அவங்க 500 ருபீஸை வந்து மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணும்போது ₹498 அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ இயர்லி எத்தனை நோட்ஸ் எவ்வளோ அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட். அதுக்கப்புறமா அது கவர்மெண்ட்டில் அது பப்ளிக்கோட மணி ஆயிரும். அதுக்கப்புறமா அதோட ஆர்பிஐயோட மணி இல்லை. ஸோ ஒன்ஸ் அந்த இதை வந்து சேல் பண்ணிடுவாங்க பேங்க்ஸ்க்கு. பேங்க்ஸ் மூலயமா பப்ளிக் ரீச் ஆகிடும். ஸோ இந்த ப்ராஃபிட் இது செகண்ட் மேஜர் இன்கம். இது இல்லாமல் அவங்க வந்து பேங்க்குக்கெல்லாம் மணி லெண்ட் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் கனரா பேங்க் இருக்குது, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குனாக்கா அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு லோன் கொடுத்து அவங்க இன்ட்ரெஸ்ட் சம்பாரித்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சம்பாதிக்கணும். ஸோ அவங்களுக்கு அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ இருக்காது, மேபி அங்கங்கே பிளாக் ஆகிருக்கும். ஸோ அவங்க என்னென்னாங்கன்னா ஆர்பிஐலேருந்து பணம் வாங்கி லோன் வாங்கி அவங்க கஸ்டமருக்கு லோன் கொடுப்பாங்க. ஆர்பிஐ வந்து யாருக்கும் டைரெக்டாக லோன் கொடுக்கறதில்ல. ஸோ அந்த பேங்க்ஸ் வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கி அதை கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு ஆர்பிஐ வந்து பேங்க்லேருந்து வசூலிச்சிடும். அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் போட்டு நம்மக்கிட்டேருந்து அந்த சின்ன சின்ன பேங்க்ஸ் வந்து, ஐ மீன் சின்ன பேங்க்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இந்தியன் பேங்க்ஸு அவங்க நம்மக்கிட்டேருந்து பர்சன்டேஜ் பண்ணி ஆர்பிஐக்கு பே பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து அவங்க ப்ராஃபிட். ஓகே. ஸோ அந்த இன்கம் பேங்க்குக்கு கொடுக்குற மணி லெண்ட் பண்ணுறது அது ஒரு இன்கம். இது தேர்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆயிடுச்சு. அதே மாதிரி டாலர் இல்லை வேறு கரன்சிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா நம்ம இந்தியன் ருப்பீஸில் பண்ண முடியாது. கொஞ்சம் பண்ணுறாங்க இப்போது. பட் நான் சொல்கிறது வந்து நேச்சுரலான ப்ராசஸ். ஸோ ஒரு சிங்கப்பூருக்கு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு சுவிட்சர்லாந்துக்கு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னாக்கா அவங்களுக்கு வந்து டாலர்ஸில் பே பண்ணணும். ஸோ ஆர்பிஐ வந்து டாலர்ஸை எப்பப்போ ரேட் கம்மியாக இருக்குதோ அப்போ வாங்கி வைக்கும். நம்ம டாலர்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட ருப்பீஸ் கொடுத்து நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அது அவங்களோட ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 சோர்ஸில் வந்து அவங்களுக்கு இன்கம் இருக்குது. இதுதான் அவங்களோட இன்கம். அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட மேனேஜ்மெண்ட்ஸ் சார்ஜஸ், அந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கான சார்ஜஸ், சேலரிஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ், அதெல்லாம். இன்னொன்று வந்து அன்எக்ஸ்பெக்டட் லாஸஸ். சப்போஸ் இப்போ ஒரு டாலர் வாங்குகிறாங்க, அவங்க இதில் ஒரு 10 பைசா ப்ராஃபிட் கிடைக்கும்னு நினைக்கும் போது இந்தியன் வேல்யூ அதிகமாகி டாலர் வேல்யூ கம்மியாகும்போது அவங்களுக்கு மைனஸ் லாஸில் போயிடும். ஸோ இந்த மாதிரி லாஸஸ் எல்லாம் வந்து அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு வருஷத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க, அதுலேருந்து சர்ப்ளஸ் க்ரியேட் ஆகும். மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா. இப்போது இந்த வருஷம் வந்து ஒரு 1000 ருபீஸ் இருக்குது. 1000 ஃபுல்லாக ப்ராஃபிட் கிடையாது. அதில் ஒரு 100 ருபீஸ் தான் ப்ராஃபிட். பாக்கி 900 மறுபடியும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். டாலர்ஸ் வாங்குறதுக்கோ, இல்லை வேறு பாண்ட்ஸ் வாங்குறதுக்காகவோ, இல்லை லோன் கொடுக்கறதுக்காகவோ எங்கேயோ அவங்க மறுபடியும் ரொட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரொட்டேஷன்லேருந்து மறுபடியும் பர்சன்டேஜ் வரும். இந்த 100 ருபீஸ் சர்ப்ளஸ் ஆயிடுச்சு. அந்த 100லேருந்து ஒரு 6% இப்போ ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அது வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்காக தனியாக இருக்கும். அதை தொடவே மாட்டாங்க. அது எமர்ஜென்சி ஃபண்டு எப்போனாக்கா ஒரு பெரிய லெவலில் லைக் கோவிட் இல்லை ஒரு வார் வருது, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் தான் அதை கை வைக்கணும். ஸோ அந்த ரிசர்வ் வந்து தனியாக அது பாட்டு வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறது வந்து கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ கவர்மெண்ட் அகைன் தே வில் இன்வெஸ்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அதர் பாலிசிஸ். ஸோ இங்கே நல்ல பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் எக்கனாமி வளரும்போது ஆர்பிஐக்கு இன்னும் இன்கம் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா ஆர்பிஐ செய்கிறது சரியாக தப்பான்றது நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஐ திங்க் நான் வந்து பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது இதில். ஸோ நீங்கள் நிறைய வெப்சைட்லாம் போய் படிக்கலாம். ஈவன் ஆர்பிஐலேயே வந்து எஃப்ஏக்யூஸ் இருக்குது. அதிலே போய் படிச்சிங்கனால நிறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த தப்பான சோஷியல் மீடியாவில் பர்பஸ்ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற பொய்யெல்லாம் வந்து விட்டுருங்க. ஒரு சிலது உண்மை கூட இருக்கலாம். எதையாக இருந்தாலும் ஒரு முறை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்புங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல வேண்டியது. பர்டிகுலராக நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்.
சீப் பாலிட்டிக்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ ஐ திங்க் என்னோடய பர்பஸ் இஸ் ஃபுல்ஃபில்ட். எனக்கு வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ. தேங்க்யூ வெரி மச். பை பை. ஜெய் ஹிந்த்.